துலாம், ஒரு அபாயம் காத்திருக்கு. எங்களுக்கு என்னதான் நடக்க போகுது, பெருசா ஏதாவது நடக்க போகுதா, மொத்தமா முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்காக நீங்க ரொம்ப லைட்டாவும் எடுத்துக்காதீங்க. நான் அந்த பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அஸ்ட்ராலஜியை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின விஷயங்கள்லாம் கூட இந்த வீடியோல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ராசி பலன் வீடியோ பொதுவா இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி தர விதமான நிறைய ஹிடன் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ராசி பலன் வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி மந்த் ராசி பலன் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஜாதகமே இல்ல, எப்படி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது? ஜாதகம் பார்க்கணும்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எங்களுக்கு ஜாதகம் இல்லையே, எப்படி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? உங்க ஜாதகம் தேவையே இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்களோட ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். நாங்க வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், வேற கண்ட்ரில இருக்கிறோம், இப்படி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். நிறைய யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, துலாம் ராசிக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. துலாம் அப்படின்னு சொல்லாம கன்னின்னு சொல்லிட்டேனா? ஓகே, நான் கூட ரொம்ப அதிகமா சொல்லிட்டோமோ, எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கோம், வீடியோ ஃபுல்லா அதிகமா வந்து கண்ணினே சொல்லியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ இன்னொரு தடவை போய் பார்த்தேன். பார்த்தா லாஸ்ட் ஒரு 2 இடத்துல சொல்லியிருக்கேன் முடியும் போது. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது ஒரு கலோக்கியல் மிஸ்டேக்குங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தனியா எடுக்கக்கூடிய வீடியோ இல்ல, 4-5 வீடியோ சேர்ந்து எடுப்போம். ஸோ துலாமுக்கு ப்ரீவியஸ் ஆன ராசி கன்னி தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சு வாக்கிய பிழைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நடந்த விஷயம் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் காஷியஸாவே இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் டைம் இது வராம பாத்துக்கிறேன். ஓகே, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மாசம் ஒன்னொன்னா பார்த்தலாம். முதல்ல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, லாபஸ்தானத்துல இருக்கு. எதிர்பாராத லாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ராசிநாதன் 6, 8, 12 மறையில பாவத்தன்மையை அடையல. பாவத்தன்மைனா என்ன? சனி ராகுவோட இணையிறது, சனி பார்வையை வாங்குறது, செவ்வாய் பார்வையை வாங்குறது, இதுதான் பாவத்துவம். பாவத்தன்மையை அடையல, ஸ்தான பலத்தை இழக்கல, பகை நீசம் மாதிரியான இடத்துல போய் வலு இழக்கல. ராசிநாதன் சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனசு ரொம்ப நல்லா திடமா இருக்கு, உடல் நலம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாசம் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு, குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரு உச்ச நிலையில தான் இருக்கு. ஆனாலும் சனி இருக்கிறதுனால பெருசாலாம் துலாம் ராசிக்காரங்கலாம் பாதிக்கப்படல. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், உடல் நலம், மனநலம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி. நல்ல பணவரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை அந்த ஸ்தானத்துல படுது, குரு பார்வையும் அகைன் படுது. ஸோ பணம் புழக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் பார்வை, செவ்வாய் வந்து தனாதிபதி தானே, ஆனாலும் தனஸ்தானத்துக்கு செவ்வாய் சுப தொடர்பு இல்லாம பார்வையோ இல்ல இருப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஸ்தானம் கெடும். பணம் வரது, ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கு, பிசினஸ்ல பணம் வர வேண்டியது இருக்கு, எதிர்பார்க்குறீங்க, ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் டிராக் ஆகி அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு, குரு உச்ச நிலையில இருக்கு. சகோதரனால உதவி, இளைய சகோதரனால ஆதாயம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறது. எண்ணம், உதவி சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. உதவி கிடைக்கிறது. சில பேர்கிட்ட நீங்க ஹெல்ப்னு போய் கேட்டீங்கன்னா நடந்திருக்காது இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு உதவி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அரசு அதிகாரிகளால உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஓகே, அடுத்தது ராசிக்கு 4, 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி, வீடு, வாகனம், கல்வி, தாய், குழந்தைகள், எண்ணங்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். இந்த மாசமும் அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி குழந்தைகள் சார்ந்த விஷயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். பெண் குழந்தைகளால ஆதரவு, பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 6வது இடம். 6வது இடத்துல பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்குங்க.
கடன், சுப கடன்கள் சில பேருக்கு கிடைக்கும். சில பேர் கடனை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. முன்னாடி வாங்கி வச்ச கடன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார அமைப்புனாலேயோ இல்ல உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல ஏதாவது அவயோக தசை நடந்திருக்கும். கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய தசை உங்களுக்கு ஏதாவது போயிருந்துச்சுன்னா, நோய் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, இந்த குரு பயிற்சி அது எல்லாத்தையும் உங்களுக்கு செட்டில் பண்ணும். 6வது இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன், நோய் எதிர்ப்பு மாதிரியான விஷயங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கும். கடன் ஓரளவுக்கு செட்டில் பண்ண முடியும் இந்த வருஷம். கடன் ஏங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அவயோக தசை போயிருக்குங்க. 6, 8 அதிபதிகளுடைய தசை, முக்கியமா 6வது அதிபதி. ஸோ அவயோக தசை, யோக தசைன்னு சொல்லுவோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏத்த கிரகத்துடைய தசை வந்துச்சுன்னா அது யோக தசை. உங்க லக்னத்துக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய 6, 8 அதிபதிகளுடைய தசை வந்துச்சுன்னா அது அவயோக தசை. ஒண்ணுமே புரியல. ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ராசி பலனை பத்தி மட்டுமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுதான் நான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி. நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது உங்க சொந்த ஜாதகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு பொதுவா வந்து எனக்கு இது நடக்கல அது நடக்கல வீடியோல சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தப்பான புரிதல்ல இருக்கிறீங்க. உங்க ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்க டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களோட பர்த் சார்ட். இதுல உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். யோக தசை நடக்குது, அது ஒரு சர்டன் பீரியட் இருக்குன்னா அந்த தசை ஃபுல்லுமே நிறைய நல்ல விஷயங்களை உங்களால என்ஜாய் பண்ண முடியும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அவயோக தசை நடக்குதுன்னா கஷ்டங்கள் இருக்கும், அது ஒரு லாங் டேர்மா இருக்கும், அந்த தசை முடிகிற வரைக்கும் இருக்கும். உங்களுடைய அவயோகி என்ன கிரகம், அதோடைய டியூரேஷன் என்ன, அதை பொறுத்து உங்க கஷ்டம் இருக்கும். அது எப்ப முடியுது, எப்ப எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும், அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த வருஷம் முடியுது அப்படிங்கறது ரொம்ப கிளியராவே சொல்லிடலாங்க. உச்சாரப்படி, ராசி பலன் படி கடன், நோய் எதிர்ப்பு மாதிரியான விஷயங்கள் ஒரு வருஷத்துக்கு இல்லை. அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா பாவத்தன்மையோட இருக்கு. 7வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், இதுல உங்களுக்கு சில குறைகள் இருக்கு. ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது இடம். 8வது இடத்துல செவ்வாய் இருக்குங்க. 7வது அதிபதி 8வது இடத்துல இருக்கு. மனைவியால வழக்கு, நண்பர்களால வழக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்க மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு லீகல் இஷ்யூஸ் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் அதை தான் நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன். 2வது இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடம் வாக்குஸ்தானமும் கூட. ஸோ வாக்குஸ்தானத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் இம்பல்சிவா சில விஷயங்களை நீங்க பேசுவீங்க. உங்களோட ஆக்ட் எல்லாமே கொஞ்சம் இம்பல்சிவா தான் இருக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. வாய் தகராறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாசம். இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகே, விபரீதம் அப்படின்னா என்ன, பெரிய அளவுல அப்படின்னா உங்க மனைவி சார்ந்த விஷயம், நான் சொன்ன இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், மனைவி, நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல வழக்கு மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 8ல செவ்வாய் வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடும். விபத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன். புதன் உச்ச குருவோட இணைவுல இருக்கு. பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியாதிபதி இல்லையா, தந்தையால ஆதரவு, கஷ்டமே பட்டா கூட தந்தையால ஆதரவு, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தந்தை வழி சொத்து, தந்தை வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நீங்க எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 10வது இடத்துல பாக்கியாதிபதி இருக்கு. தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தந்தை வந்து உங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி தராது, இந்த மாதிரியான விஷயம் கூட நடக்கிறத பார்ப்பீங்க. 10வது இடத்துல குரு ஆல்ரெடி இருக்கு. தொழில் ஸ்தானம், உங்களுக்கு நல்ல தொழில்ல வருமானம் இருக்கும், பணப்புழக்கம் இதெல்லாமே கூட உங்களுக்கு இருக்கும். பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. 11வது அதிபதி சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் 9வது இடத்துல இருக்கு. அரசு, அரசியல், அதிகாரிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 9வது இடத்துல திக்பலத்துக்கு பக்கத்துல சூரியன் இருக்குங்க. பட்டம், பதவி, அரசியல் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இப்போ பொலிட்டிஷியனா இருக்கிறீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஆனாலும் சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன். புதன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குருவோட இணைவுல இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ நடக்கல, ஆனாலும் வெளிநாட்டுல ஏதோ எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையே, வெளிநாட்டுக்கு போறேன் ஆனா திருப்பி சொந்த ஊருக்கு வந்துடுறேன், இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த வருஷம்.
இது சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இந்த மாசம் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. அடுத்த மாசம் உங்களுக்கு இதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 12ஆவது இடம் கெடுது அப்படின்னாலே சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், விசா வந்து த்ரூ ஆக மாட்டேங்குது, படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு, எப்பங்க சரியாகும்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஆகுங்க. அதுக்கு இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சியை பண்ணிட்டே இருங்க. அடுத்த வருஷத்துல இருந்து மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஓவராலா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.